வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா என்சிஆர்டி கிளாஸ் 12 சாப்டர் 5 மேக்னட்டிசம் அண்டு மேட்டர். ஓகேவா? இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்மால் சாப்டர். இதில் நமக்கு நிறைய தேரி பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப நிறைய ஃபார்முலாஸ் இதில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்காது. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர் தான் இது. சரியா? போலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, இந்த மேக்னெட் அப்படின்ற வேர்டு வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, இதை பற்றி நிறைய ஸ்டோரி நமக்கு இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துக்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நான் அதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி ஸ்டோரியெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ சைனாவில் எப்படி அதை பற்றி இன்னும் லேர்ன் பண்ணாங்க, அந்த வேர்டு எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, அதை பற்றி அவங்க ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலையும் அதை பற்றி ஒரு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. சரியா? ஸோ த வேர்ட் மேக்னெட் இஸ் derived from the name an island in Greece called Magnesia. அந்த பிளேஸோட நேம் என்னது? மெக்னீஷியா, வேர் மேக்னெட் ஓர் டெபாசிட்ஸ் வேர் ஃபவுண்ட் இயர்லி 600 பிசி. ஸோ அரௌண்ட் ஒரு 600 பிசியில் வந்து மெக்னீஷியான்ற பிளேஸில் வந்து மேக்னெட் ஓரை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால தான் அதோடைய நேம் வந்து மேக்னெட் வந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. சரியா? ரைட். சம் ஆஃப் த காமன்லி நோன் ஐடியாஸ் ரிகார்டிங் மேக்னட்டிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த எர்த் பிஹேவ்ஸ் ஆஸ் மேக்னெட். இது நமக்கு தெரியும் இல்லையா? எர்த் பிஹேவ்ஸ் ஆஸ் மேக்னெட் with the magnetic field pointing approximately from the geographic south to north. கரெக்டாக? இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். when a bar magnet is freely suspended it points in the north south direction. ஒரு பார் மேக்னெட் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி உங்க விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது எந்த டைரக்ஷன் நிற்கும்? north south direction. the tip which points to the geographic north is called north direction இருக்கிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம்? north pole. அதே மாதிரி the tip which points the geographic south is called south pole of the magnet. okay, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான். similar poles என்ன ஆகும்? ripple each other. similar poles ripple each other. opposite poles are attract. கரெக்டா? similar poles வந்து நமக்கு என்ன ஆகும்? north நமக்கு என்ன ஆகும்? ripple. north south எடுத்தீங்கன்னா உங்களுக்கு attract. இது பேசிக் நேச்சர், இது நமக்கு எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான். we cannot isolate the north or south pole of a magnet. ஓகே, நீங்கள் ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த மேக்னெட் நீங்கள் ஹாஃபாக டிவைட் பண்ணுறீங்கன்னா திரும்ப அந்த மேக்னெட் நமக்கு என்னவா தான் ஆக்ட் ஆகும்? ஒரு சைடு வந்து நார்த்தாகவும் இன்னொரு சைடு வந்து சவுத்தாகவும் ஆக்ட் ஆகுமே தவிர நீங்கள் நார்த்து போல் செப்பரேட்டாகவும் சவுத்து போல் செப்பரேட்டாகவும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. இப்போ நம்ம சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் செப்பரேட்டாக பிரிக்கலாம், நெகட்டிவ் சார்ஜஸ் செப்பரேட்டாக பிரிக்கலாம். இங்கே ஆனால் உங்களால் நார்த்து போல் செப்பரேட்டாகவோ சவுத்து போல் செப்பரேட்டாகவோ பிரிக்க முடியாது. ஒரு மேக்னெட் நீங்கள் ஃபர்தராக எவ்வளோ டிவைட் பண்ணிட்டே போனீங்கனாலும் அந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் மேக்னெட் ஒரு சைடு நார்த்தாகவும் இன்னொரு சைடு சவுத்தாகவும் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மோனோபோல்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதில் வந்து மோனோபோல் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. மோனோபோல்னா என்னது? செப்பரேட்டாக கொண்டு வரது. எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அந்த மாதிரி செப்பரேட்டாக கொண்டு வரமோ அந்த மாதிரி இதில் என்ன பண்ண முடியாது? நார்த்து போலும் சவுத்து போலும் செப்பரேட்டாக கொண்டு வர முடியாது. ஸோ சார்ஜில் மோனோபோல் வந்து எக்ஸிஸ்ட்டு, மேக்னெட்டில் உங்களுக்கு மோனோபோல் டு நாட் எக்ஸிஸ்ட். புரியுதா? ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஃப் a bar magnet is broken into two halves we get two similar bar magnets. நீங்கள் ஒரு பார் மேக்னெட்டை நீங்கள் 2 half டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்ப என்னவா கிடைக்கும்? 2 similar பார் மேக்னெட்ஸ் கிடைக்கும் வித் somewhat weaker properties. ஓகேவா? ஸோ அந்த பார் மேக்னெட் நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் இட் ஆக்ட் ஆஸ் ஏ சிமிலர் பார் மேக்னெட். ஆனால் அதனுடைய மேக்னெட்டிக் அந்த ப்ராப்பர்ட்டிகளே என்னாகும்? வீக் ஆகிடும். ஒரு லென்த்தி மேக்னெட்டாக இருக்கும்போது இருந்த அந்த ஸ்ட்ராங் என்ன இருக்காது? நீங்கள் டிவைட் பண்ணும்போது இருக்காது. ஸோ மேக்னெட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி வந்து வீக் ஆகிட்டே வரும். நீங்கள் டிவைட் பண்ண வீக் ஆகிட்டே வரும். பட் ஸ்டில் இட் ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட். நார்த் சவுத் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். மோனோபோல் எப்பயுமே என்ன ஆகாது? மீன்ஸ் இங்கே பிரிக்க முடியாது. மோனோபோல் டு நாட் எக்ஸிஸ்ட். எப்பயுமே காம்பினேஷனில் தான் இருக்கும், நார்த்தும் சவுத்தும். புரிஞ்சுதா? அன்லைக் எலக்ட்ரிக் சார்ஜ் இப்போ நான் சொன்ன பாயிண்ட், ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் நார்த் சவுத் போல்ஸ் நோன். ஸோ மேக்னெட்டிக் மோனோபோல் டு நாட் எக்ஸிஸ்ட். எப்படி எலக்ட்ரிக்கில் இருக்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜ் அந்த மோனோபோல் இருக்கும், அந்த மாதிரி இதில் மோனோபோல்ஸை பிரிக்க முடியாது. அதான் அந்த பாயிண்டோட மீனிங். மோனோபோல் டு நாட் எக்ஸிஸ்ட் இன் பார் மேக்னெட். ஓகே, ரைட். Next, bar magnet. The magnet has two poles similar to positive
அண்டு நெகட்டிவ் சார்ஜ். எப்படி வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு சொல்கிறோமோ அந்த மாதிரி பார் மேக்னெட் என்ன இருக்குது, ரெண்டு போல் இருக்குது, நார்த் அண்டு சவுத். லைக் என்ன எலக்ட்ரிக் டைபோல். எப்படி எலக்ட்ரிக் டைபோல் பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ, அதெல்லாம் டைபோல் என்னது ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி இதில் நார்த்து சவுத்து சம் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஒன் போல் இஸ் டெசிக்னேட்டட் நார்த் போல், சேம் ஸ்டோரி தான். அப்புறம் another one is south pole. So when suspended freely, these poles point approximately towards geographic north south poles. ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட் தான். The arrangement of iron fillings surrounding a bar magnet, the pattern mimics magnetic field lines. The pattern suggests that the bar magnet is a magnetic dipole. A similar pattern of iron fillings observed around a current carrying solenoid. ஒரு solenoidல வந்து நமக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது அது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பார் மேக்னெட்டை நீங்கள் வந்து நிறைய அயன் ஸ்மால் அயன் பீசஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பாட்டமில் ஒரு பேப்பரில் ஃபில் பண்ணிவிட்டு பாட்டமில் நீங்கள் பார் மேக்னெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபீல்டு லைன்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா solenoidல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயக்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். see here, தெரியுதா, இதான் என்னது அந்த அயன் ஃபில்லிங்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார் மேக்னெட் பாட்டமில் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த லைன்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். solenoidல இப்படி தான் நமக்கு இருக்கும். solenoidல எப்படி இருக்கும், லைக் இந்த மாதிரி solenoid வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதில் லைக் இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஞாபகம் இருக்கா solenoidல எப்படி இருக்குன்றது, இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணது இட் லுக்ஸ் லைக் solenoid பேட்டர்ன் மாதிரி தான் இதில் இருக்கும். பார் மேக்னெட் அந்த அயன் ஃபில்லிங்ஸோடைய பேட்டர்னை பார்க்கும்போது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சிமிலராக இருக்கும் பார் மேக்னெட்டும் solenoidோடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம படிக்க போகிறது என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். இதில் the magnetic field lines of magnet or solenoid form continuous closed loops. Continuous closed loops. ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து கண்டினியூஸ் க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணாது. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ணும், கண்டினியூஸ் க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வச்சிங்கன்னா டைபோல் எடுத்திங்கன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ், கரெக்டாக. பட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பார் மேக்னெட் எடுத்திங்கன்னா நார்த்து டு சவுத் உங்களுக்கு அவுட் சைடில் இருக்கும், இன்சைடில் சவுத்து டு நார்த்து போகும். அதுதான் என்னது க்ளோஸ்டு லூப். ஸோ அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதாவது டைபோல் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணாது. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் உள்ள பிரைமரி டிஃபரன்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் அன்லைக் த எலக்ட்ரிக் டைபோல் வேர் தீஸ் ஃபீல்டு லைன்ஸ் பிகின் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் end the negative charge or escape to the infinity. ஓகே, இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் அது. நெக்ஸ்ட் பாயிண்ட், the tangent to the field line at a given point represents the direction. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபீல்டு லைனில் நீங்கள் அதோட டேரக்ஷன் கண்டுபிடிங்கன்னா அதுக்கு டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அதுதான் என்னது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி அட் தட் பாயிண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இதை தான் பார்த்துருக்கோம் அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட், the larger the number of field lines crossing per unit area. So more number of lines ஒரு given ஏரியாவில் சப்போஸ் வந்து ஒரு 100 ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுது, இன்னொன்றுத்தில் வந்து 200 ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுது கிவன் ஏரியாக்குள்ள அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக ஒரு கிவன் ஏரியாவில் பாஸ் ஆச்சுன்னா அங்கே ஃபீல்டு வந்து ஹையாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ த ஸ்ட்ராங்கர், ஓகேவா, த ஸ்ட்ராங்கர் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. லார்ஜர் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் நிறைய க்ரௌடாக பாஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கும்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதான் அந்த பாயிண்டோட மீனிங். த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் டூ நாட் இன்டர்செக்ட். ஓகேவா, எனி டூ லைன்ஸ் உங்களுக்கு எப்பயுமே என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டூ நாட் இன்டர்செக்ட். இதை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்சோ வாட், டூ நாட் இன்டர்செக்ட். ஓகே, இஃப் த இன்டர்செக்ட், ஒருவேளை இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன மீனிங்னா அதுக்கு ஒன் டைரக்ஷன்றது வயலேட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணும், டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணுவீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு ஒன் டேஞ்சென்ஷியல் லைன் தான் ட்ரா பண்ண முடியும். இப்போ டூ லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ரெண்டு டேஞ்சென்ஷியல் லைன் வரும். யூ கேனாட் சே எக்ஸாக்ட்லி வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு லைன்ஸ். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆகிடும்.
ஸோ அங்கே do not intersect ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் விச் இஸ் நாட் பாசிபிள், அதனால் இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் த ஃபியூ கேசஸ் எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார் மேக்னெட்டு. இந்த பார் மேக்னெட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், தெரியுதா? இது வந்து உங்களுக்கு சவுத்து, இது வந்து நார்த்து. ஸோ இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி போகுது? சவுத்து டு நார்த். ஓகேவா? இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சவுத்து டு நார்த். அவுட் சைடில் எப்படி வருது பாருங்கள், தெரியுதா? நார்த்தில் வந்து நார்த்தில் ஆரம்பித்து எங்கே முடியுது? சவுத்தில் முடியுது. புரியுதா? அதுக்கப்புறம் எப்படி போகுது? லைக் இன்சைடில் சவுத்து டு நார்த்து. ஸோ அவுட் சைடில் நார்த்து டு சவுத்து. தெரியுதா? அவுட் சைடில் லைக் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நார்த்துலேருந்து சவுத்துக்கு வருது, இன்சைடில் சவுத்து டு நார்த். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ளோஸ் டு லூப்பை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறோம். புரியுதா? அவுட் சைடில் நார்த்து டு சவுத்தும் இன்சைடில் சவுத்து டு நார்த்தும் ஃபீல்ட் லைன்ஸ் மூவ் ஆகும். ஸோ இட் ஆல்வேஸ் ஃபார்ம் ஏ க்ளோஸ் டு லூப். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் அது நடக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் என்னது? டைபோல். ஸோ டைபோல் எடுத்திங்கன்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ மைனஸு ப்ளஸ்ஸு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ். பாசிட்டிவில் ஆரோ எப்படி இருக்கணும்? அவுட்வேர்டு. தெரியுதா? பாசிட்டிவ் ஆரோ எப்பயுமே எப்படி இருக்கணும்? அவுட்வேர்ட் டைரக்ஷனில் இருக்கணும். கரெக்ட்? இதுதான் என்னது? பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு ஆரோ. நெகட்டிவ்க்கு எப்பயுமே என்ன இருக்கணும்? இந்த ஆரோ இன்வர்டில் இருக்கணும். தெரியுதா? நெகட்டிவ்க்கு இந்த ஆரோ என்னது? இன்வர்டு. பாசிட்டிவ்க்கு இந்த ஆரோ வந்து அவுட்வேர்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ். பாசிட்டிவ்க்கு அவுட்வேர்டாக இருக்கணும் ஆரோ, நெகட்டிவ் இன்வர்டாக இருக்கணும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எப்பயுமே வராது. ஏன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா பாசிட்டிவ்க்கு வந்து இன்வர்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும்? இன்வர்ட் ஆகிடும். நெகட்டிவ்க்கு அவுட்வேர்ட் ஆகிடும். அது இங்கே பாசிபிள் கிடையாது, நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த டைரக்ஷன் எடுத்திங்கன்னா சி ஹியர் எல்லாமே எந்த டைரக்ஷனில் போட்டிருக்காங்க பாருங்கள். பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கணும்? அவுட்வேர்ட் டைரக்ஷன். நெகட்டிவ்க்கு எப்பயுமே என்ன இருக்கணும்? இன்வர்ட். தெரியுதா? நெகட்டிவ்க்கு ஆரோ ஷுட் பி இன்வர்ட் டைரக்ஷன். அதனால நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்ற அந்த கேஸ் வந்து இங்கே என்ன கிடையாது. புரியுதா? இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ன்ற கேஸு கிடையாது. ஒன்லி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மட்டும்தான் போகிறதுனால தான் க்ளோஸ் டு லூப்பை ஃபார்ம் பண்ணாது. க்ளோஸ் டு லூப்னா எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு எண்ட் ஆகணும். இங்கே அப்படி நடக்காது. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வருமே தவிர நெகட்டிவ்லேருந்து எங்கே போகாது? பாசிட்டிவ்க்கு ஃபீல்டு லைன்ஸ் போகாது. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் do not form a closed loop. Magnetic field lines form closed loop because of என்ன ரீசன் சொல்லியிருந்தேன்? அவுட் சைடில் நார்த் டு சவுத், இன்சைடில் சவுத் டு நார்த் போகும். இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? ரைட். இது வந்து சொலினாய்டு. பார் மேக்னெட்டில் எப்படி வந்து ஃபீல்டு லைன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் சொலினாய்ட்லேயும் ஃபார்ம் ஆகுது. புரியுதா? இது வந்து சொலினாய்டு. ஸோ பார் மேக்னெட்டு சொலினாய்டு கிட்டத்தட்ட சிமிலர் ப்ராப்பர்ட்டி தான். பார் மேக்னெட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கோ அது எல்லாமே சொலினாய்டு இருக்கும். சொலினாய்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார் மேக்னெட்டுக்கு இருக்கும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட், பார் மேக்னெட் ஆஸ் ஈக்குவலன்ட் டு சொலினாய்டு. ஓகே, பார் மேக்னெட் ஆஸ் ஈக்குவலன்ட் சொலினாய்டு. பார் மேக்னெட் வந்து சொலினாய்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனுடைய ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். எப்படி சொலினாய்டில் வந்து ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி தான் பார் மேக்னெட்டில் ஃபார்ம் ஆகும். அந்த அயன் ஃபீல்டிங் கேஸ்லேயே பார்த்தோம். புரியுதா? அது ரெண்டு ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது த ரெசம்பிளன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் a bar magnet and a solenoid suggests that bar magnet may be thought as large number of circulating currents in analogy with solenoid. ஸோ அது ரெண்டு சிமிலர் அப்படின்றத நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். கரெக்டாக? த டைபோல் இன் a uniform magnetic field. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பி வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த பி வெக்டார் வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இங்கே வந்து ஒரு காம்பஸ் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? டிஃப்ளெக்ஷன் ஆகும். கரெக்டாக? ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் நீங்கள் காம்பஸ் வைக்கும்போது டிஃப்ளெக்ஷன் ஆகும். எவ்வளோ ஆங்கிளில் டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்குன்னா தீட்டான்ற ஆங்கிளில் டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சவுத்து போல், இது வந்து நார்த்து போல். ஓகேவா? ஸோ வென் ஏ ஸ்மால் காம்பஸ் needle of a magnetic moment m and moment of inertia I. Moment of inertia I. Okay. Moment of inertia I கொடுத்திருக்காங்க.
magnetic moment M. Allowed it oscillate in a magnetic field B, it executes what? Simple harmonic motion execute பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் ஒரு காம்பஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அந்த டிஃப்ளெக்ஷன் ஆகும்போது என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் அங்கே ப்ரெசென்ட் ஆகும். ஆல்சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐயும் அங்கே இருக்கும். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி நீங்கள் டைபோலில் வைக்கும்போது என்னன்றது அந்த ஃபார்முலா. ஓகே, இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். இது வந்து யூஎம்னு என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. திஸ் இஸ் கால்டு, இந்த சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. புரிஞ்சுதா? இப்போ அது எதுக்கு ஈக்குவல்னா டவு இன்ட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் கால்குலேட் பண்ணோன்னா டவு இன்ட்டு டி தீட்டா, டவு இன்ட்டு டி தீட்டா. ஓகே, இதான் என்னது? டவு இன்ட்டு டி தீட்டா. டவுடைய ஃபார்முலா டார்க்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் 4 நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேவா? டார்க்கு டவு ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. இதை நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். டவுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம்? எம்பி சைன் தீட்டா. ஓகே, இன்ட்டு டி தீட்டா. அதுக்கு ரீசன் என்ன? பிகாஸ் டவு ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. ஓகே, டார்க்குடைய ஃபார்முலா இது. டவு ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா எம்பி வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஓகே, சைன் தீட்டா இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. புரியுதா? ஏன் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா என்ன வரும்னா மைனஸ் காஸ் தீட்டா. சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். அதான் ரீசன். ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ்னு வரும். இங்கே தீட்டான்னு வந்ததுனால சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க? யூஎம் ஈக்குவல் டு மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. அப்போது இது வந்து டாட் ப்ராடக்டில் எழுதலாமா? டாட் ப்ராடக்ட் என்னது? ஏ வெக்டார் டாட் பி வெக்டாராக இருந்தால் எப்படி எழுதலாம்? ஏபி காஸ் தீட்டா. கரெக்டாக கிராஸ் ப்ராடக்டாக இருந்தால் ஏபி சைன் தீட்டான்னு வரும். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாராக இருந்தால். இங்கே வந்து எம்பி காஸ் தீட்டானா இங்கே ஏவுக்கு பதிலாக என்ன ஃபார்மேட்? எம் இருக்குது, பிக்கு பதிலாக கேபிட்டல் பி இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். கரெக்டாக? இது வெக்டார் காம்பனண்ட். ஸோ ஃபைனலாக இது மேக்னிடியூட் எழுதும்போது மீன்ஸ் மேக்னிடியூட் ஃபார்மில் எழுதும்போது மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். 2 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு மொமெண்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எம் வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டாரும் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா எம் மைனஸ் ஆஃப் எம் வெக்டார் டாட் பி வெக்டார் ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி, மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைச்சிடும். புரியுதா? இது ஆங்கிள் தீட்டா கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க, எம் வெக்டார் பி வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். புரியுதா? இந்த சாப்டர்ல இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா ப்ராப்ளம்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அனலாக். இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக், அதாவது எலக்ட்ரிக் டைபோலுக்கும் மேக்னெட்டிக் டைபோலுக்கும் வந்து டைரக்ட் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது? ஆக்சுவலாக எலக்ட்ரிக் டைபோல் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி டெரைவ் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? சாப்டர் 1ல் என்னென்ன படித்தோம் அப்படின்னா ஆன் த ஆக்சிஸ், டைபோலில் ஆன் த ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸஸ்னு ஒரு டெரிவேஷன் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கும்? ஈக்குட்டோரியல் பிளேன் டைபோலில். ஓகேவா? ஈக்குட்டோரியல் பிளேனில் மேக்னெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த 2 ஃபார்முலாவே நீங்கள் டேரெக்டாக வச்சுக்கிட்டு மேக்னெட்டிக் டைபோலுக்கு டேரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். புரியுது? அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா இ வெக்டார் எங்கெல்லாம் வருதோ அந்த ஃபார்முலாவில், அதாவது ஆன் த ஆக்சிஸ் ஈக்குட்டோரியல், அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதே மாதிரி டார்க் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? டார்க் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதே மாதிரி பொட்டன்ஷியல் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டேரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். எதில்? எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. சொல்கிறது புரியுதா? ஸோ அதான் இந்த சிமிலாரிட்டி. அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதுக்கான கண்டிஷன் தான் இது. இந்த நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா எங்கெல்லாம் இ வெக்டார் வருதோ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? பி வெக்டார்னு சேஞ்ச் பண்ணணும். இ வெக்டார் என்னவா சேஞ்ச் பண்ணணும்? பி வெக்டார்னு சேஞ்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 1/ε0 இருக்கு இல்லையா? அதை என்னன்னு பார்த்தோன்னா மியூ நாட்டுன்னு மாற்றிடணும். 1/ε0ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்பனண்ட்டு மேக்னெட்டிக் மாற்றும் போது மியூ நாட்டுன்னு மாற்றணும். 1/ε0க்கு பதிலாக மியூ நாட்டுன்னு மாற்றணும். அதே மாதிரி பி வெக்டார்ன்றது என்னது? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். எம் வெக்டார்ன்றது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அப்போ இங்கே எங்கெல்லாம் பி வெக்டார் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் என்னென்னு மாற்றிடணும்?
எம் வெக்டார் மாற்றிடணும். அப்படி மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைபோல் கேஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைபோல் கேஸ் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். புரியுதா? இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக், இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு, இது வந்து மேக்னெட்டிசமுக்கு எடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு டைபோல் மொமெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறது டைபோல் மொமெண்ட். ஓகேவா? டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன வரும், பி வெக்டார். இங்கே என்ன வரும், எம் வெக்டார். புரியுதா? அதுக்கப்புறம் ஈக்குட்டோரியல் ஃபீல்டு ஷார்ட் டைபோல். ஈக்குட்டோரியல் பிளேன்னு நமக்கு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்குன்னா, நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் ஈக்குவல் டு minus P vector by 4 pi epsilon naught R cube minus P vector divided by 4 pi epsilon naught R cube னு பார்த்திருப்பீங்க. இது எந்த கண்டிஷன் பார்த்திருப்பீங்கன்னா, R is very very greater than A, அதாவது டைபோலில் பார்த்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? இது வந்து ப்ளஸ் Q சார்ஜ், இது வந்து மைனஸ் Q சார்ஜ். செப்பரேட்டட் பை 2A டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஒரு ஈக்குட்டோரியல் பிளேனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இது. ஆர் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் அதை விட ரொம்ப கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ தான் இந்த ஃபார்முலா நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். E வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் P வெக்டார் பை 4 pi எப்சிலான் நாட் R கியூப். இது ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு, ஓகேவா, மேக்னெட்டிக் கேஸில் அதே ஈக்குட்டோரியல் பிளேனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் என்னது, இந்த ஷார்ட் டைபோல், அதே கேஸ் தான். புரியுதா? அப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா, நான் என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருந்தேன் முன்னாடி. E வெக்டாராக இருந்தால் என்னென்னு மாற்றிடணும், B வெக்டார். அந்த கண்டிஷன் முன்னாடி கொடுத்துருந்து இல்லையா, E வெக்டாராக இருந்தால் B வெக்டார்னு மாற்றிடணும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், 3K பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். E வெக்டாராக இருந்தால் B வெக்டார் 1 by எப்சிலான் நாட் வர இடத்துலலாம் மியூ நாட்டு. அதுக்கப்புறம் டைபோல், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வர இடத்துலலாம் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் M வெக்டார். இதை தான் நீங்கள் கன்வர்ஷன் பண்ண போகிறீங்க, இதிலிருந்து இதுக்கு மாற்றுறதுக்கு. புரியுதா? அதே கேஸுக்கு அப்போது B வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் என்னென்னு மாற்றிடணும், P வெக்டார் வர இடத்துல M வெக்டார்னு மாற்றிடணும். புரியுதா? பை அதுக்கப்புறம் பாருங்க 1 by எப்சிலான் நாட் வர இடத்துல மியூ நாட். இங்கே எங்கே இருக்குது பாருங்க, இதான் 1 by எப்சிலான் நாட். புரியுதா? இங்கே எதுவுமே இல்லைனா 1 நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இந்த 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்னா மியூ நாட். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் மியூ நாட். மியூ நாட் எதுக்கு பதிலாக கொண்டு வந்திருக்குன்னா, இந்த இடத்துல 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். புரியுதா? 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக மியூ நாட், P வெக்டார் replaced by M வெக்டார், E வெக்டார் replaced by what, B வெக்டார். புரிஞ்சுதா? ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதுங்க, 4 pi R கியூப். புரியுதா? இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த ஈக்குட்டோரியல் பிளேன் ஃபார் ஆர் கிரேட்டர் தென் கிரேட்டர் ஏ கேஸில் வந்த ஃபார்முலா. இதிலிருந்து நீங்கள் டேரெக்டாக அதே ஈக்குட்டோரியல் பிளேனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருந்தா போது அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். புரியுதா? அப்போது இதுதான் அதனுடைய கன்வர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மைனஸ் மியூ நாட் எம் வெக்டார் பை 4 pi R கியூப். தெரியுதா? மைனஸ் மியூ நாட் எம் பை 4 pi R கியூப். இப்படி தான் நம்ம டேரெக்டாக கன்வர்ஷன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1ல் படிச்சிருக்கிறோம், அதை வச்சுக்கிட்டு டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். புரியுதா? இந்த ஹிண்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ஆன் த ஆக்சிஸ். இது ஆக்சியல் ஃபீல்ட் ஆர் ஆன் த ஆக்சிஸ். ஆன் த ஆக்சிஸ் கேஸில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இ ஆன் த ஆக்சிஸுக்கு E வெக்டார் ஈக்குவல் டு 2P வெக்டார் டிவைடட் பை 4 pi எப்சிலான் நாட் R கியூப். எப்போ R கிரேட்டர் தென் A ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். கரெக்டா? இதுதான் அங்கே 2P வெக்டார் பை 4 pi எப்சிலான் நாட் R கியூப் தான் சாப்டர் 1ல் ஆன் த ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா. இப்போ இதிலிருந்து ஆன் த ஆக்சிஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அந்த டைபோலுக்கு, மேக்னெட்டிக் டைபோலுக்கு. புரியுதா? அப்போது என்ன கண்டிஷன் நான் கொடுத்துருந்தேன், இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அப்படியே எழுத வேண்டியதான் நீங்கள். இப்போது E வெக்டாருக்கு பதிலாக என்னென்னு மாற்றிடணும், B வெக்டார். 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக கரெக்டாக இங்கே 1 ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக மியூ நாட்டு. P வெக்டாருக்கு பதிலாக M வெக்டார். P வெக்டாருக்கு பதிலாக M வெக்டார். இதுக்கு பதிலாக மியூ நாட். புரியுதா? E வெக்டாருக்கு பதிலாக B வெக்டார். ரிமைனிங் என்ன இருக்குது, 4 pi R கியூப். புரியுதா? இதான் என்னது,
ஆன் த ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா. புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வந்திருக்கா பாருங்க, 2 mu naught m vector by 4 pi r cube. ஓகே, இங்கே நான் 2 போட மிஸ் பண்ணிட்டேன். 2 இந்த 2 இங்கே இருக்குது. சரியா? இந்த ஒரு 2 இருக்கு இல்லையா, அந்த 2 இங்கே போடணும். ஸோ 2 mu naught m vector by 4 pi r cube. ஸோ அதான் என்னது 2 mu naught m vector by 4 pi r cube. புரியுதா? நீங்கள் இந்த ஃபார்மா தெரிஞ்சிருந்தா போதும், டைரெக்டாக அதை கன்வெர்ட் பண்ணிடலாம். ப்ராப்ளம்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது அது ஈஸியாக இருக்கும். மெமரைஸ் பண்ண தேவையில்லை. இதை கன்வர்ஷனுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண தெரிஞ்சாலும் நீங்கள் டேரெக்டாக கன்வர்ஷன் பண்ணிட முடியும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு டார்க்கு, மேக்னெட்டிக் டார்க் ஃபார்முலா என்னது? டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு, இது வந்து எலக்ட்ரிக் பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். இதிலிருந்து நீங்கள் இது வந்து டார்க் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேஸில். அப்போ மேக்னெட்டிக் எப்படி மாற்றுவீங்கன்னா, டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் வர இடத்துல என்ன மாற்றிடணும், எம் வெக்டார். இ வெக்டார் வர இடத்துல பி வெக்டார். புரியுதா? பி வெக்டாருக்கு பதிலாக எம் வெக்டார், இ வெக்டாருக்கு பதிலாக பி வெக்டார் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், உங்களுக்கு மேக்னெட்டிக் கேஸில் டார்க்கோடைய ஃபார்முலா கிடைச்சிடும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அதில் நம்ம டெரிவேஷனாக போட்டிருப்போம், அதில் நம்ம ஃபார்முலா தனியாக படிச்சிருப்போம். இது டேரெக்டாக எப்படி வந்து எலக்ட்ரிக்லேருந்து மேக்னெட்டிக் கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மெத்தடுக்காக இதை கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ அதான் என்ன வந்திருக்கு, பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார்ன்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில், மேக்னெட்டிசமில் எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது, பொட்டென்ஷியல் எனர்ஜி U is equal to மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார். இதான் இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார்னு இருக்கும். இப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில். புரியுதா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பி வெக்டார் என்ன மாறணும், பி வெக்டார் என்னன்னு மாற்றிக்கணும், பி வெக்டாருக்கு பதிலாக எம் வெக்டார், இ வெக்டாருக்கு பதிலாக பி வெக்டார். ஸோ மைனஸ் எம் வெக்டார் டாட் பி வெக்டார். இப்போ தான் நம்ம டெரிவேஷன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? டவு இன்ட்டு டி தீட்டா போட்டு ஒரு டெரிவேஷன் போட்டோம் இல்லையா, பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபீல்டில் டைபோல் கேஸில். ஸோ மைனஸ் எம் வெக்டார் டாட் பி வெக்டார், இது எலக்ட்ரிக் ஃபீல்டிலிருந்து டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். பி வெக்டார் எம் வெக்டாராகவும் இ வெக்டார் பி வெக்டார் கண்டுபிடிச்சிங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டிலிருந்து டேரெக்டாக பொட்டென்ஷியல் ஸ்டோர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? இதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் எம் வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த டைபோல்லேருந்து நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிசம் அண்டு காஸ் லா. ஓகே, ஸோ நம்ம காஸ் லா ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு படிச்சிருப்பீங்க. காஸ் லாவில் டோட்டல் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்டு பை எனி ஏரியா கியூ பை எப்சிலான் நாட். இது எதில்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேஸில். ஓகேவா? கியூ பை எப்சிலான் நாட். இந்த கேஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிசமில் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் காஸ் லா அப்ளை பண்ணால். ஸோ காஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம் ஸ்டேட்ஸ் தட் நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் 0. புரியுதா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் உங்களுக்கு 0 ஆகாது. பட் காஸ் லாவை நீங்கள் மேக்னெட்டிசமில் அப்ளை பண்ணிங்கன்னா த டோட்டல் ஃப்ளக்ஸ் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 0. பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதான் என்னது காஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம். ஓகே, த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காஸ் லா ஆஃப் மேக்னெட்டிசம் அண்ட் electrostatics is due to fact that isolated magnetic dipoles also called monopoles. இதில் monopoles வந்து exist ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ செப்பரேட் பண்ணி வச்சிருக்கும். இதில் monopoles does not exist இருக்கும். புரியுதா? அதுதான் அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட், ஃபார் த காசியன் சர்ஃபேசஸ் ரெப்ரசன்டட் பை, இது ஆக்சுவலாக 2 கேஸ் எடுத்துருக்குறாங்க. இதில் என்னன்னா, நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஏரியா, இதை 1ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இது இன்னொரு ஏரியா, இதை வந்து 2ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இது உங்கள் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இந்த டயக்ராம் தான். சரி, இது ஏரியா 1, ஏரியா 2. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன எடுத்துட்டாங்கன்னா, த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் லீவிங் த சர்ஃபேஸ் பேலன்ஸ்டு பை த நம்பர் ஆஃப், ஓகேவா? ஸோ இதான் லீவிங் த சர்ஃபேஸ் இஸ் பேலன்ஸ்டு பை த நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ட்ரிங் இட். ஸோ இங்கே என்னன்னா, இங்கே எவ்வளோ லைன்ஸ் என்ட்ரு ஆகுதோ, இதான் இப்போ இந்த ஏரியானா இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ட்ரு ஆகுது இல்லையா,
இதெல்லாம் என்டரிங் லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே இது உள்ள என்டர் ஆகுது. எவ்வளோ என்டர் ஆகுதோ என்ன ஆகுது, அதே அளவுக்கு லீவ் ஆகுது. அந்த ஏரியாக்குள்ளே த நம்பர் ஆஃப் என்ட்ரிங் லைன்ஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் லீவிங் லைன்ஸ். ஓகேவா? இப்போ இதெல்லாமே என்டரிங், இதுக்கு இந்த இடத்துக்கு இதெல்லாமே என்னது, லீவிங். ஓகேவா? அந்த சர்ஃபேஸுக்கு எவ்வளோ லைன்ஸ் என்டர் ஆச்சோ அதே அளவுக்கு என்ன ஆகுது, லீவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய மீனிங். ஓகேவா? புரியுதா? ஃபீல்டு லைன்ஸ் leaving the surface is balanced by the number of lines entering it, so the net magnetic flux 0 for both surfaces. So இந்த நம்ம சூஸ் பண்ண அந்த 1 and 2 ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு magnetic flux 0வா இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன, the number of entering lines equal to the number of leaving. புரியுதா? அதனால தான் டோட்டல் ஃப்ளக்ஸ் காஸ்ல அப்ளை பண்ணும்போது மேக்னெட்டிக் கேஸில் 0 ஆகுது. ரைட். நெக்ஸ்ட் இந்த டாப்பிக்கில் நமக்கு ஸ்மால் எக்ஸ்பிரஷன், ஸ்மால் ஃபார்முலா வர ஹெட்டிங் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது தான். அது ஒரு சில ரிலேஷன்ஸ்லாம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்கும். இதில் இருக்கிற ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே இதில் வர ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேக்னடைசேஷன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். த நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் டெவலப்டு பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் கால்டு மேக்னடைசேஷன். புரியுதா உங்களுக்கு? ஒரு மெட்டீரியலில் நீங்கள் அந்த அது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும், அந்த மெட்டீரியல் மேக்னடைஸ் பண்ணணும், மேக்னெட்டாக மாற்றணும் அப்படின்னா டைபோல் மொமெண்ட், நெட் மேக்னெட் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம், அது ரெண்டு ரேஷியோ எடுத்திங்கன்னா அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதான் அதனுடைய மீனிங். மேக்னடைசேஷன் அதோட சிம்பிள் நம்ம கேபிட்டல் M வெக்டார்னு யூஸ் பண்ணுறோம். நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பை டோட்டல் வால்யூம். புரியுதா உங்களுக்கு? பெர் யூனிட் வால்யூம். இது வந்து பெர் யூனிட் வால்யூம். net magnetic dipole moment per unit volume is called magnetization. புரியுதா? இது m வெக்டார். இதனுடைய SI யூனிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்பியர் மீட்டர் பவர் -1. இது அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? L பவர் -1 A. இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னடைசேஷன்ன்றது m net by volume. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டீரியர் ஆஃப் த சொலினாய்டு. ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சொலினாய்டு கேஸை நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம். இப்போ சொலினாய்டில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சொலினாய்டு படிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ரஃபாக மறுபடியும் அந்த டயக்ராம் போடுறேன். ஓகே, இது வந்து ஒரு சொலினாய்டு. ஓகேவா? சொலினாய்டில் நமக்கு என்ன ஆகுதுன்னா கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதில் கரண்ட் பாஸ் ஆகுன்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து சம் கரண்ட் ஐன்ற கரண்ட்டு பாஸ் ஆகுது. இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட்லேருந்து ஸ்மால் n நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு இங்கே இன்சைடில் உங்களுக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். அவுட் சைடு நம்ம நெக்லிஜிபிள் 0ன்னு எடுத்துப்போம். கரெக்டா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா இன்சைடில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மெட்டல் வைக்க போகிறேன். அதாவது ஒரு மெட்டீரியல், மேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்சைடில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும் அதை தான் நம்ம டீட்டெயிலாக இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். புரியுதா? இஃப் இது வந்து B is equal to μ0 Ni அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த சொலினாய்டு. வெறும் காயிலை வைன் பண்ணிவிட்டு அதில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா, புரியுதா சொல்கிறது? வெறும் காயில் மட்டும் இருக்குது, அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா தான் நம்ம சாப்டர் 4லேயே படிச்சிருக்கிறோம். புரியுதா? சொலினாய்டு ஃபார்முலாவில் B is equal to μ0 Ni. ஐன்றது கரண்ட் n வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரெக்டாக, பெர் யூனிட் லென்த். எவ்வளோ டர்ன்ஸ் வந்திருக்கு பெர் யூனிட் லென்த்தில், அதான் என்னது, ஸ்மால் n. இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சொலினாய்டு. புரியுதா? இப்போ இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, இன்சைட் த சொலினாய்டில் இப்போ இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், B0 ஈக்குவல் டு μ0 Ni. ஓகேவா? கரண்ட் பாஸ் ஆகும்போது இருக்கிறது. அடுத்தது, இஃப் த இன்டீரியர் ஆஃப் த சொலினாய்டு இஸ் ஃபில்டு வித், எதை ஃபில் பண்ணுறாங்கன்னா ஒரு மெட்டீரியலை ஃபில் பண்ணுறாங்க, நான் ஜீரோ மேக்னடைசேஷன். அந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைசேஷன் ஆகாத ஒரு மெட்டீரியல். புரியுதா? ஒரு அயன் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அது மேக்னடைசேஷன் ஆகலை, ஆனால் இன்சர்ட் பண்ணால் அயனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அப்போ அது மேக்னடைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நான் மேக்னடைசேஷன். ஓகேவா? இப்போ அதை இன்சர்ட் பண்ணுறாங்க. த
the field inside the solenoid will be greater than B naught. B naught நான் என்ன எடுத்துக்கிறேன் நான் அந்த ஒரு மெட்டீரியலை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி solenoidக்கு இன்சைட்ல இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் என்னது B naught. ஓகேவா? பிஃபோர் ஃபீல்ட் த மெட்டீரியல் அப்போ இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B is equal to mu naught Ni. இப்போ நான் ஒரு மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்கே என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? அப்போ அதை தான் நம்ம இப்போ அந்த ரிலேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு மெட்டீரியலுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். லிசன். இப்போது சம் மெட்டீரியல் இதான் ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு மெட்டீரியலை நான் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். புரியுதா? இப்போ வந்து ஆல்ரெடி கரண்ட் பாஸ் ஆகுது, ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. solenoidல இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது B naught equal to mu naught Ni. புரியுதா? இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா the net B vector field in the interior of the solenoid, total magnetic field. அதாவது இன்சைடில் நான் வந்து ஒரு அந்த மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். தென் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த B வெக்டார்ன்றது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா B naught அதாவது solenoidல கரண்ட் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ளஸ் நான் இன்சர்ட் பண்ண மெட்டீரியல்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதான் என்னது BM மேக்னெட்டிஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ரெண்டும் இப்போ என்ன ஆகும் சேர்ந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த solenoid. புரியுதா? இப்போ இதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நமக்கு என்னது BM. புரியுதா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் என்னது B is equal to B naught vector plus BM vector. புரியுதா? that is a total magnetic field after inserted the material inside the solenoid. புரியுதா? ரைட். BM என்ன சொல்லியிருக்காங்க field contributed by the material core. அந்த மெட்டீரியல் கோர் எவ்வளோ ஃபீல்டை கான்ட்ரிபியூட் பண்ணும் அதான் என்னது BM. இந்த BM எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா mu naught into M vector. அந்த மேக்னடைசேஷன் இருக்கு இல்லையா அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகிருக்கு இன்ட்டு mu naught மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னது அதான் அதனால் ப்ரொடியூஸ் ஆன எக்ஸ்டர்னல் அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி நம்ம புதுசாக அடுத்து இன்னொரு டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அது என்னதுன்னா H வெக்டார். இந்த H வெக்டாருக்கு எக்ஸ்பிரஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா B வெக்டார் பை mu naught மைனஸ் M வெக்டார். ஓகேவா? H வெக்டார்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஆக்சுவலாக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ண இல்லையா அந்த மெட்டீரியல் நான் இன்சைடில் இன்சர்ட் பண்ணும்போது இப்போ solenoidனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இது மேக்னெட்டிஸ் ஆகுது. அந்த மெட்டீரியலுடைய நேச்சர் ஒன்று இருக்கும். அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது என்னுடைய மேக்னடைசேஷன் டிஃபர் ஆகும். சப்போஸ் நீங்கள் அயன் எடுக்கிறீங்க இல்லை இன்சர்ட் பண்ணுறீங்க இல்லை நிக்கல் இன்சர்ட் பண்ணுறீங்க இல்லை கோபால்ட் இன்சர்ட் பண்ணுறீங்க. இப்போ இது எல்லாமே வேறு வேறு மெட்டீரியலா அப்போ இந்த வேறு வேறு மெட்டீரியலும் மேக்னெட்டிஸ் ஆகுது டிஃபர் ஆகும். புரியுது? அது நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அதான் என்னது M வெக்டார். அதான் மேக்னடைசேஷன். கொடுத்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுது அது நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அதுக்கப்புறம் solenoidல கரண்ட் பாஸ் ஆகும்போது அது ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா அது அந்த மெட்டீரியலை எந்த அளவுக்கு மேக்னடைஸ் பண்ணுது அதை கால்குலேட் பண்ணுறது என்னது H வெக்டார். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபைனலாக டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே ரைட். இப்போ H வெக்டார் இப்போ பார்த்தோம் இல்லையா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி H வெக்டார் ஹேஸ் த சேம் டைமென்ஷன் ஆஸ் M வெக்டார். M வெக்டாருக்கு என்ன SI யூனிட் வந்ததோ என்ன டைமென்ஷன் வந்ததோ அதே தான் எதுக்கும் இருக்கும் H வெக்டாருக்கும் இருக்கும். ஓகேவா? அதனுடைய யூனிட் M வெக்டாரோட யூனிட் என்ன பார்த்தோம் ஆம்பியர் மீட்டர் பவர் -1. அதே தான் எதுக்கும் வரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி H வெக்டாருக்கும் வரும். புரியுதா? ரைட். இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதற்கு இல்லையா இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு B வெக்டார் பை mu naught இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் H வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் மைனஸ் LCM எடுங்க mu naught M வெக்டார் டிவைடட் பை mu naught. கரெக்டா? இந்த mu naught கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்தர் என்ன வரும் mu naught H வெக்டார். கரெக்டா? இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க mu naught H வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் மைனஸ் mu naught M வெக்டார். சொல்கிறது புரியுதா? இப்போ அந்த டேர்ம் எங்கே கொண்டு வாங்க பார்ப்போம். mu naught H வெக்டார் ப்ளஸ் mu naught M வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டாரா இந்த மைனஸ் mu naught M வெக்டார் நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து என்ன ஆகிடும் மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இதுலேருந்து எதை காமனாக எடுத்துடலாம் பாருங்கள். எதை காமனாக எடுக்கலாம் mu naught காமனாக எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன வருங்க H வெக்டார் ப்ளஸ் M வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார்னு கிடைக்கும்.
கரெக்டா? பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஹெச் வெக்டார் ப்ளஸ் எம் வெக்டார்னு கிடைக்கும். அதான் டேரெக்டாக அங்கே போட்டிருக்கேன், தெரியுதா பாருங்க. அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தது இதுதான். ஹெச் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பை மியூ நாட் மைனஸ் எம் வெக்டார். இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பி வெக்டாரை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு? பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஹெச் வெக்டார் ப்ளஸ் எம் வெக்டார். நெக்ஸ்ட் the total magnetic field. ஓகேவா? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே என்னது? பி வெக்டார் இன்சைட் த சாம்பிள் இன்டு டூ பார்ட்ஸ். அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரெண்டு காம்பனண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கரண்ட் இன் த சொலினாய்டு. சொலினாய்டில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, சொலினாய்டில் பாஸ் ஆகிற கரண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், அதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெச் வெக்டார். ஸோ சொலினாய்டுடைய கரண்ட் பாஸ் ஆகிறனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஹெச் வெக்டார். அது ஒரு ஃபேக்டர், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதான் என்னது? மேக்னடைசேஷன் எம் வெக்டார். அதை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல் அதில் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மெட்டீரியலோட நேச்சர் வந்து எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகும்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். ஸோ கரண்ட் சொலினாய்டில் பாஸ் ஆகிறனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், மெட்டீரியலோட நேச்சர் ஒன்று இருக்கும், அதனுடைய மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன ஆகுது? எக்ஸஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அடிஷனலாக சொலினாய்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் அந்த 2 பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த மேக்னடைசேஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இப்போ வந்து இன்டர்லிங்க்டு. ஓகேவா? ஸோ எம் வெக்டார் ஈக்குவல் டு அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சசப்டபிலிட்டி. ஓகேவா? இது வந்து இந்த சிம்பிளோட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா கை, சிஹெச்ஐ கை அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீக் ஆல்ஃபபெட்டில் அது ஒன்று. சரி, அப்படி ஆல்ஃபா, பீட்டா, காமா, தீட்டா, ஈட்டா, அயோட்டா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கைன்றது ஒன் ஆஃப் த கிரீக் ஆல்ஃபபெட். அந்த சிம்பிளோடைய நேம் தான் கை. இங்கே நம்ம அதனுடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. ஓகேவா? மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. இது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. இதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த சசப்டபிலிட்டி நமக்கு என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுன்னா, இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு எ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ரெஸ்பான்ஸ் டு அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை நீங்கள் வச்சுக்கணும், அந்த மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத கொடுக்குற அந்த டேட்டாவை கொடுக்குற அந்த காம்பனண்ட் தான் என்னது? சசப்டபிலிட்டி. புரியுதா? இட் இஸ் எ மெஷர் ஹவு எ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ரெஸ்பான்ஸ் டு அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் வைக்கும்போது அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்ற அந்த டேட்டாவை கொடுக்குற அந்த காம்பனண்ட் தான் என்னது? மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. புரிஞ்சுதா? இதில் இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இருக்கு இல்லையா? மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் ஸ்மால் அண்டு பாசிட்டிவ். அதனுடைய வேல்யூ வந்து ஸ்மாலாகவும் பாசிட்டிவ் சைனில் இருந்தால் அந்த மெட்டீரியலை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மெட்டீரியல் வந்து பாராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? பாராமேக்னெட்டிக்கு வந்து சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்? ஸ்மாலாக இருக்கணும், அதுக்கப்புறம் பாசிட்டிவாக இருக்கணும். ஸ்மால் அண்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது என்னது? பாராமேக்னெட்டிக். அதுக்கப்புறம் சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து ஸ்மால் அண்டு நெகட்டிவ். இங்கே என்ன வரணும்? நெகட்டிவ். ஸ்மால் அண்டு நெகட்டிவ் வந்தால் அந்த மெட்டீரியல் என்னது? டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். புரியுதா? பாராமேக்னெட்டிக்கு சசப்டபிலிட்டி வேல்யூ ஸ்மால் அண்டு பாசிட்டிவ். டயாமேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து ஸ்மால் அண்டு நெகட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த வேல்யூஸ் நமக்கு கொஷின்ஸில் இருக்கும், ப்ராப்ளம்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி எம்சிக்யூ கேஸ், அசர்ஷன் ரீசனிங் கேஸ், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் வரும்போது இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கொண்டு வரோம். இந்த ஆல்ரெடி இந்த பி வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சோமா? பி வெக்டார் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம்? கரெக்டா? பி வெக்டார் நம்ம இங்கே ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆல்ரெடி டெரைவ் பண்ண இந்த எக்ஸ்பிரஷன் தான் இது. பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஹெச் வெக்டார் ப்ளஸ் எம் வெக்டார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? எம் வெக்டார் அப்போ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா
சசப்டபிலிட்டி டு ஹெச் வெக்டார். இப்போ ரீசெண்டாக நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தோமா? ரைட், தெரியுதா? எம் வெக்டார் ஈக்குவல் டு வாட்? சசப்டபிலிட்டி இன்ட்டு ஹெச் வெக்டார். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்துட்டோம். பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஹெச் வெக்டார் ப்ளஸ் எம் வெக்டார், அந்த டெரிவேஷன் நம்ம பார்த்துருக்கோம். எம் வெக்டார் இப்போ நம்ம பார்த்த ரிலேஷன் பிட்வீன் எம்முக்கும், அதாவது மேக்னடைசேஷனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கும் உள்ள இந்த ரிலேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கேஸில் வந்து இந்த எம் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறேன், ரீப்ளேஸ் பண்ணுறேன். தெரியுதா பாருங்க, இங்கே இந்த எம் வெக்டாருக்கு பதிலாக நான் என்ன கொண்டு வரேன்? சசப்டபிலிட்டி இன்ட்டு ஹெச் வெக்டார், கை இன்ட்டு ஹெச் வெக்டார், இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது ரெண்டுத்துலேருந்து எது காமன்? ஹெச் வெக்டார் இதில் இருக்குது, இதில் இருக்கா? ஸோ மியூ நாட் இந்த ஹெச் வெக்டாரை காமனாக எடுத்துகிட்டு இங்கே என்ன ஆகிடும்? 1 இங்கே இது மட்டும் தான் இருக்கும், சசப்டபிலிட்டி மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ மியூ நாட் 1 ப்ளஸ் சசப்டபிலிட்டி இன்ட்டு ஹெச் வெக்டார். ஹெச் வெக்டார் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க? ப்ராக்கெட்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். சொல்கிறது புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு மியூ நாட் இந்த 1 ப்ளஸ் சசப்டபிலிட்டி, இதுக்கு பதிலாக எது ஈக்குவலாக இருக்குது? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மியூ ஆர், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு எது ஈக்குவல்னா 1 ப்ளஸ் சசப்டபிலிட்டி. இதை கொடுத்துருக்கேன் பாருங்க, 1 ப்ளஸ் கை எதுக்கு ஈக்குவல்னா மியூ ஆர், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு ஈக்குவல். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? மியூ ஆர். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது? மியூ நாட் மியூ ஆர் இன்ட்டு ஹெச் வெக்டார். அதுக்கப்புறம் மியூ நாட் மியூ ஆர், அது என்ன எழுதலாம்னா மியூன்னு எழுதலாம். மியூ நாட்னா பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், மியூ ஆர்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, கம்பாரிசன் ஆஃப் வேக்கம் அண்டு மீடியம். ரெண்டுத்துக்கும் அந்த கம்பாரிசன் எடுக்கிறது என்னது? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்போ மியூன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். சொல்கிறது புரியுதா? மியூன்றது என்னது? நாட் பெர்மிட்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி. எப்சிலான்னா தான் பெர்மிட்டிவிட்டி. சரியா? சாரி, நான் அந்த வேர்டை மாற்றி சொல்லிட்டேன். பெர்மியபிலிட்டி, பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம்னு அர்த்தம். மியூ வெறும் மியூ மட்டும் மென்ஷன் பண்ணால் பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம்னு அர்த்தம். மியூ நாட்டுன்னு சொன்னாங்கன்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு அர்த்தம். மியூ ஆர்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. புரியுதா? இதுதான் இந்த ரிலேஷன் பிட்வீன் மியூ, மியூ நாட் அண்ட் மியூ ஆர். ஸோ மியூ எதுக்கு ஈக்குவல்னா மியூ நாட் இன்ட்டு மியூ ஆருக்கு ஈக்குவல். மியூ ஆர் எதுக்கு ஈக்குவல்? மியூ ஆர் எதுக்கு ஈக்குவல்? மியூ நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் சசப்டபிலிட்டி. ஸோ அதில் மியூ ஆருக்கு பதிலாக 1 ப்ளஸ் சசப்டபிலிட்டின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். சொல்கிறது புரியுதா? இதான் அதோடைய எக்ஸ்பிரஷன். ப்ராப்ளமில் நமக்கு மியூ ஆர் கேட்பாங்க, சசப்டபிலிட்டி கொடுத்துட்டு. அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா மியூ ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சசப்டபிலிட்டி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் கெட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டுருவாங்க, சசப்டபிலிட்டி கொடுத்துருவாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஹெச் கொடுத்துருவாங்க. மியூ நாட் கான்ஸ்டன்ட். மியூ நாட் வேல்யூ என்னது? 4π × 10⁻⁻⁷. ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மியூ நாட்? ஃபிக்ஸ்டு வேல்யூ 4π × கான்ஸ்டன்ட் வேல்யூ 10⁻⁻⁷. ஸோ அப்போ சசப்டபிலிட்டி வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் அந்த கோர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும். இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணும்? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொஸ்டினில் கொடுத்துட்டு டேரெக்டாகவே, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு பி வெக்டர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது எப்போ யூஸ் பண்ணுவீங்க? டேரெக்டாக உங்களுக்கு மீடியமுடைய பெர்மியபிலிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹெச் வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கொடுத்துட்டாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு யூஸ் பண்ணணும். இது எல்லாமே ஃபார்முலா தான். புரியுதா? இதுவும் படிச்சுக்கணும், இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் தீஸ் 3 ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நீங்கள் இது மட்டும் படித்தா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இதில் வந்து நீங்கள் டெரைவ் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் புரியுதா? மியூ ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் கைன்ற ரிலேஷன் ஞாபகம் வச்சிருந்தா நீங்கள் இந்த ரிலேஷன்லேருந்து உங்களுக்கு எப்பலாம் தேவையோ அப்டேட் பேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். புரியுதா? பட் இந்த இன்டர்லிங்க் ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Depends on the given data, we have to choose the corresponding formula. Okay, right. அதுக்கப்புறம் the field intensity H vector in a solenoid. இது வந்து solenoidல current number of turns கொடுத்துட்டு ஒரு ப்ராப்ளம்ல ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா solenoidோட number of turns கொடுத்துருவாங்க. எப்படின்னா solenoid இப்படி இருக்கும், இதனுடைய number of turns per unit length, இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐயும் கொடுத்துட்டு what is the H value அப்படின்னு கேட்குறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இது. H equal to Ni. Nன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் இன் solenoid. Iன்றது கரண்ட் இன் பாசிங் இன் solenoid. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த H வேல்யூ கிடைச்சிடும். புரியுதா? ஸோ solenoidல இந்த கரண்ட்டும் எண்ணும் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓகே,
ஸோ இதுதான் இதில் மெயினாக ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சசப்டபிலிட்டி a material is diamagnetic if it is negative. ஓகேவா? சசப்டபிலிட்டி வந்து உங்களுக்கு டயமேக்னட்டிசமாக இருந்தால் என்னவா இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். பாராவாக இருந்தால் அது பாசிட்டிவ் அண்டு ஸ்மால். புரியுதா? டயமேக்னட்டிசம்க்கு சசப்டபிலிட்டி வேல்யூ என்னவா இருக்கும்? டயமேக்னட்டிசம்க்கு இது நெகட்டிவ்ல இருக்கும். எப்போ? டயாவாக இருந்தால். புரியுதா? சசப்டபிலிட்டி வந்து பாசிட்டிவ் அண்டு ஸ்மால். இன்னொரு கேஸில் வந்து பாசிட்டிவ் லார்ஜ். ஸோ பாசிட்டிவ் ஸ்மாலாக இருந்தால் பாராமேக்னெட்டிக், பாசிட்டிவ் லார்ஜாக இருந்தால் ஃபெரோமேக்னெட்டிக். இவ்வளோதான் க்ளூ. ஸோ டயாவுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் வரும். பாசிட்டிவ்ன்ற சைன் வந்தாலே எய்தர் பாராவாக இருக்கலாம் இல்லை ஃபெரோவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ கிரேட்டராக ஸ்மாலராக வச்சு தான் எக்ஸாக்டாக பாராவா ஃபெரோன்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் பாசிட்டிவ்ன்ற சைன் மட்டும் இருந்து கேட்டாங்கன்னா எய்தர் பேரா ஆர் ஃபெரோன்னு தான் சொல்லணும். வித் அந்த ஸ்மால் வேல்யூ, அந்த சசப்டிபிலிட்டி வேல்யூ வந்து ஸ்மால், பாசிட்டிவ் வித் ஸ்மால் சொன்னால் தான் பேரா, பாசிட்டிவ் வித் லார்ஜ் சொன்னால் தான் என்னது? ஃபெரோ. நெகட்டிவ் சொன்னாங்கன்னா நோ டவுட் அது என்னது? டயாமேக்னட்டிசம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட். இப்போ ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலோட அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சசப்டிபிலிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னது? -1 less than or equal to susceptibility value less than 0. 0 விட கம்மியாக இருக்கும். -1க்கும் பிட்வீனில் தான் அது அந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதான் அதோட சசப்டிபிலிட்டி வேல்யூ. இப்படி இருந்தால் அது என்னது? டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மியூஆரை உள்ள கொண்டு வராங்க. இது எப்படி ஆக்சுவலாக அந்த மியூஆரை கொண்டு வராங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்தது இப்போ எக்ஸ்பிரஷன் தான். இப்போ நம்ம ஆல்ரெடி மியூஆர் பார்த்துருக்குறோம். மியூஆர் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? 1 + சசப்டபிலிட்டின்னு பார்த்துருக்கோமா? கரெக்ட். மியூஆர் வந்து 1 + சசப்டபிலிட்டினா இந்த எக்ஸ்பிரஷன் வாங்க. டயமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இங்கே இந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியலில் சசப்டபிலிட்டி ரிலேஷன் என்னது? -1 less than or equal to susceptibility less than 0வா? -1 less than or equal to susceptibility less than 0. இப்போ நான் பார்க்குறது வந்து எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா டயாவுக்கு. சரியா? டயாமேக்னட்டிசமுக்கு இந்த செகண்ட் அந்த மியூஆர் எப்படி கொண்டு வந்தாங்கன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது எனக்கு நல்லா தெரியும் 1 + சசப்டபிலிட்டி எதுக்கு ஈக்குவல்? மியூஆருக்கு ஈக்குவலா? 1 + சசப்டபிலிட்டி மியூஆருக்கு ஈக்குவல்னா இங்கே எனக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? சசப்டபிலிட்டி இருக்குது. அப்போது நான் +1 ஆட் பண்ணிங்கன்னா ஈச் டேர்மில் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருங்க? 1 + சசப்டபிலிட்டி கிடச்சிருமா? இங்கே பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா +1 ஈச் சைடில் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். ஈச் டேர்ம்லேயும் என்ன பண்ணுறேன்? +1 ஆட் பண்ணுறேன். ஸோ -1 + 1 less than or equal to கரெக்ட் 1 + susceptibility less than 0 + 1. தெரியுதா பாருங்க? இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னு, இங்கே ஒரு +1 ஆட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் +1 ஆட் பண்ணியிருக்கிறேன், இங்கேயும் +1 ஆட் பண்ணியிருக்கிறேன், ஈச் டேர்மில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது -1 + 1 என்ன ஆகும்? வாட் இஸ் -1 + 1? -1 + 1 0 ஆகுமா? கரெக்டா? பாருங்க, இந்த -1 + 1 சிம்பிளிஃபை பண்ணால் 0. வாட் இஸ் 1 + சசப்டபிலிட்டி? 1 + சசப்டபிலிட்டிக்கு பிறகு என்ன எழுதலாம்? மியூஆர்னு எழுதலாமா? நான் அந்த மியூஆர்ன்ற டேர்மை உள்ளே கொண்டு வர போகிறேன். அதே எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து மியூஆரை உள்ளே கொண்டு வந்தால் அந்த ரேஞ்ச் எப்படி மாறும்? ஓகே, அந்த லிமிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து லிமிட் எப்படி மாறுன்றதா இப்போ நான் கொண்டு வரேன். இப்போ இது 0 ஆகுது. இதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? மியூஆர். ஏன்னா 1 + சசப்டபிலிட்டின்றது எதுக்கு ஈக்குவல்? மியூஆருக்கு ஈக்குவல். 0 + 1 என்ன வரும்? 1ன்னு வரும். புரியுதா? 0 less than or equal to மியூஆர் less than 1. அதான் என்ன போட்டிருக்காங்க இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். தெரியுதா? இதை போட்டிருக்காங்க பாருங்கள். 0 less than or equal to மியூஆர் less than 1. இதிலிருந்து இதை கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது சசப்டபிலிட்டிக்கும் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்குள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும். அந்த டேர்மை இதிலிருந்து இங்கே கொண்டு வந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி சேஞ்ச் ஆகும். இதான் அதனுடைய ரேஞ்ச். அப்போ மியூஆர் வந்து பாசிட்டிவில் இருக்கும், 0 விட கிரேட்டராக இருக்கும், 1 விட என்னவாக இருக்கும்? லெஸராக இருக்கும். புரியுதா? மியூஆர் நெகட்டிவ் கிடையாது இதில். புரியுது? சசப்டபிலிட்டி தான் நெகட்டிவ். மியூஆர் வந்து 0 விட கிரேட்டர், +1 விட லெஸர், டெசிமலில் இருக்கும், 0 பாயிண்டில் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கப்புறம் லாஸ்ட் என்னது? இந்த பாயிண்ட்டும் ரொம்ப கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட் இதுவும்.
மீடியமுடைய பெர்மியபிலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து லெஸ் தென் வாட், மியூ நாட் வந்து வேக்கமில் இருக்கிற பெர்மியபிலிட்டி. வேக்கமோடைய பெர்மியபிலிட்டியை விட மீடியமோட பெர்மியபிலிட்டி கம்மியாக இருக்கும். எந்த மெட்டீரியலுக்கு? டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு. புரியுதா உங்களுக்கு? டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு மியூ லெஸ் தென் மியூ நாட். மியூனா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம், மியூ நாட்ன்றது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் டயாமேக்னெட்டிக்கான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்துருக்குது. கொஸ்டின்ஸ் நம்ம ஃபியூச்சர்லையும் அப்கமிங் எக்ஸாம்லையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. புரியுதா? அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் தெளிவாக இருந்தாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பேராமேக்னெட்டு. ஸோ பேராமேக்னெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சசப்டிவ் ரேஞ்ச் வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ 0 சசப்டிவ் லெஸ் தென் எப்சிலான். இதுலேயும் அதே மாதிரி தான் +1 ரெண்டு சைடு மெல்ட். இங்கே என்ன பண்ணணுமோ அதை அப்படியே இதுக்கும் பண்ணிங்கன்னா இங்கே எப்படி வந்து +1 ஆட் பண்ணி 1 சசப்டிவ் மியூஆர் கொண்டு வந்தோமோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்போ 0 + 1 என்ன ஆகிடும்? 1ன்னு கிடச்சிரும். 1 சசப்டிபிலிட்டிக்கு பதிலாக மியூஆர்னு கிடச்சிரும். 1 எப்சிலான் அந்த டேர்ம் அப்படியே வந்துடும். புரியுதா? அதுக்கப்புறம் இந்த கேஸில் பாருங்கள், மியூ வந்து கிரேட்டர் தென் மியூ நாட். டயாமேக்னெட்டில் வந்து மியூ வந்து லெஸ்ஸர் தென் மியூ நாட்டாக இருந்தது. மீடியமோடைய பெர்மியபிலிட்டி வந்து லெஸ் தென் மியூ நாட்டாக இருந்தது. இதில் மீடியமோடைய பெர்மியபிலிட்டி கிரேட்டர் தென் மியூ நாட்டாக இருக்கும். எதில்? பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில். புரியுதா? அதுக்கப்புறம் ஃபெரோமேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சசப்டிபிலிட்டி வேல்யூ வந்து வெரி லார்ஜ், பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ் வேல்யூவாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தெரியுதா? பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ் இதை சொல்லியிருக்கேன் பாருங்கள். சசப்டிபிலிட்டி வேல்யூ பாசிட்டிவ் அண்டு வெரி லார்ஜ். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூ என்னவா இருக்கும்? வெரி வெரி கிரேட்டர் தென் 1. அதே மாதிரி மியூ வெரி வெரி கிரேட்டர் தென் 1. இதில் எல்லாமே வெரி லார்ஜாக இருக்கும். புரியுதா? ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு டயாமேக்னெட்டிசம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? இது ஃபுல்லாக தெரியுதான். டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் those which get weakly magnetized. இது ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ் ஆகாது, வீக்லி மேக்னடைஸ் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இது மேக்னடைஸ் ஆகும், வீக்லி மேக்னடைஸ் ஆகும். இதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா? ரைட். டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் மூவ் ஃப்ரம், அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது, ஸ்ட்ராங்கர் பார்ட் டு வீக்கர் பார்ட் of the external magnetic field, stronger to weaker. ஸோ இதனுடைய அந்த ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங் டு வீக்கரில் தான் மூவ் ஆகும். புரியுதா? சொல்றது புரியுதா? டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னாலே ஸ்ட்ராங் டு வீக்கர் பார்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட் வுட் ரிப்பல் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஓகே. சசப்டபிலிட்டி வந்து இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சசப்டபிலிட்டி வேல்யூ ஸ்மாலு, நெகட்டிவ். எதுக்கு? இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில். அப்போ என்ன நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? லெஸ் தென் 0. ஏன் லெஸ் தென் 0னா பிகாஸ் திஸ் இஸ் நெகட்டிவ். லெஸ் தென் 0னா என்ன அர்த்தம்? -0. புரியுதுலையா? -0.1 0.2 அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் நெகட்டிவ். 0க்கு இல்லை, ரைட் சைடில் போய் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். லெஸ் தென் 0 மீன்ஸ் நெகட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அங்கே சசப்டபிலிட்டி லெஸ் தென் 0, அதர்வைஸ் வாட்? நெகட்டிவ் சைன். ஓகே. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும். முன்னாடி நான் அந்த டேப்லேஷனில் காமிச்சேன் உங்களுக்கு. கரெக்டாக டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் சசப்டபிலிட்டி தான் நெகட்டிவாக இருக்கும். மியூஆர் என்ன கிடையாது? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். ஸோ அதனால் பாசிட்டிவ் லெஸ் தென் 1 இருக்கும். அந்த ரேஞ்ச் நாங்கள் ஆல்ரெடி இந்த டேப்லேஷனில் பார்த்துட்டோம். அதாவது திரும்ப இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. when a diamagnetic material is placed in an external magnetic field, the field lines are rippled or expelled. Field lines inside the material. Field lines வந்து rippled or expelled ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபீல்டு லைன்ஸ் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், இதுதான் ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா இந்த மெட்டீரியலில் இந்த ஃபீல்டு லைன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? ரிப்பிள் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே என்ன ஆகுது? சாரி, தெரியுதா? இதான் என்னது? இந்த மேக்னெட்லேருந்து அந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்லேருந்து ஃபீல்டு லைன்ஸ் வந்து ரிப்பிள் ஆகி அவேவாக போகுது. புரியுதா? இப்படி போகுது, ரிப்பிள் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு வீக் ஆகிட்டே போகும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டே போகும்? இதில் வீக் ஆகிட்டே போகும். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட், the resultant magnetic moment of an individual atom of a diamagnetic substance is 0. Okay. So என்ன ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் சொல்லிருக்காங்கன்னா the resultant magnetic moment of an individual atom. Okay, individual
atom. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. individual atom of a diamagnetic substance is 0வா இருக்கும். அதுக்கப்புறம் when a magnetic field is applied, the diamagnetic substance develops a net magnetic moment. அது எப்படி இருக்கும்னா ஆப்போசிட். net magnetic moment வந்து opposite to the direction of applied field and hence repulsion. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஃபீல்டு டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ரிப்பல்ஷன் நடக்கும். புரியுதா? அதனால தான் இங்கே ரிப்பல்ஷன் அந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து ரிப்பல்ஸ் ஆகிட்டு எக்ஸ்பெல்ட் ஆகி போனதுக்கான ரீசன். புரியுதா? ரைட். சம் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 சாய்ஸ் கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வந்து டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் கேட்கலாம். இல்லை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டின்னு கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கலாம். புரியுதா? ஸோ இந்த எலமெண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் அதை எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஸோ எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மத், காப்பர், டைமண்ட், கோல்டு, லெட்டு, மெர்குரி, சில்வர், சிலிகான், அதுக்கப்புறம் நைட்ரஜன் அட்டு எஸ்டிபி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், வாட்டர் அண்டு சோடியம் குளோரைடு. இது எல்லாமே என்னது டயமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கான எக்ஸாம்பிள். ஓகே. சூப்பர் கண்டக்டர்ஸ் எக்ஸிபிட்ஸ். சூப்பர் கண்டக்டர் அப்படின்னா என்னன்னா பர்ஃபெக்ட் டயமேக்னெட்டிசம்னு அர்த்தம். ஓகேவா? ஹியர் த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்பெல்ட். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்த அந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர் கேஸ் எடுத்திங்கன்னா சசப்டபிலிட்டி வேல்யூ எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு -1 இருக்கும். மியூஆர் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி என்னவாக இருக்கும்? 0வா இருக்கும். எப்போனா சூப்பர் கண்டக்டர் கேஸில் சசப்டபிலிட்டி வேல்யூ -1 அண்டு மியூஆர் ஈக்குவல் டு 0. சூப்பர் கண்டக்டர் கேஸில் இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் கண்டக்டர்னா என்ன அப்படின்னா these are metals cooled to very low temperatures which exhibits both perfect conductivity. ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். ஒன்று வந்து என்னது perfect conductivity and perfect diamagnetism. ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த மெட்டீரியல் தான் என்னது சூப்பர் கண்டக்டர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா? அதாவது கூல்ட் அட் வெரி லோ டெம்பரேச்சர்ஸ் அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னவா ஆக்ட் ஆகும்? ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆகும். என்னது பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டியாகவும் பர்ஃபெக்ட் டயமேக்னட்டிசமாக இருக்கும். அதுதான் என்னது சூப்பர் கண்டக்டர்ஸ். ஹியர் த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்பெல்ட். இங்கே வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ்பெல்ட் ஆகும் ஃபீல்டு லைன்ஸ் வந்து. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக சூப்பர் கண்டக்டர் கேஸில் முன்னாடி நான் சொன்னது தான் சசப்டபிலிட்டி வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு -1, மியூஆர் வேல்யூ வந்து 0. So the phenomenon of perfect diamagnetism in superconductor is called Meissner effect. ஓகேவா? இதான் என்னது Meissner effect அப்படின்னு அர்த்தம். The phenomenon of perfect diamagnetism in superconductors வருது இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னது Meissner effect. இதெல்லாமே தேரி பாயிண்ட் தான். நீங்கள் ஜஸ்ட் அந்த பாயிண்ட் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் paramagnetism. Paramagnetic substances are those which get weakly magnetized in the direction of external field. ஓகேவா? டயமேக்னட்டிசம்ல உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வீக்லி மேக்னடைஸ் தான் இதுவும், பட் இன் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா? டயாவுக்கு வந்து ஆப்போசிட்ல இருந்தது, இதில் அதே டைரக்ஷன்ல இருக்குது, மேக்னடைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் மூவ் ஃப்ரம், இது வந்து வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பாரா வந்து நமக்கு என்னன்னா வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டயா வந்து ஸ்ட்ராங் டு வீக். புரியுது இல்லையா அந்த டிஃபரன்ஸு? ரைட். சசப்டபிலிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸ்மால் அண்டு பாசிட்டிவ் இஸ் கிரேட்டர் தென் 0, தட் இஸ் ஃபார் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்டு கிரேட்டர் தென் 1, அதுவும் அந்த டேப்லேஷன் நம்ம பார்த்தது தான். இது இந்த நடக்க வேல்யூ. ஓகேவா? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி பாசிட்டிவ் அண்டு கிரேட்டர் தென் 1 ஃபார் இங்கே சாரி இது டயா கிடையாது, பாரா. ஓகே, பாரான்னு அர்த்தம். ஓகே, பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். when a paramagnetic material placed in a external field, yes, external field, the field lines gets concentrated inside the material and the field inside enhanced. ஆக்சுவலாக நமக்கு வந்து டயாவில் வந்து உங்களுக்கு ஃபீல்டு லைன்ஸ் வந்து இன்சைடில் அதிகமாக இருக்காது, எல்லாமே ரிப்பிள் ஆகி அவைவில் போயிருந்தது. ஆனால் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்சைடில் கான்சென்ட்ரேட் பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? டயாவில் ஆக்சுவலாக எப்படி இருந்தது? டயாமேக்னட்டிசமில் உங்களுக்கு வந்து இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இந்த கம்பாரிசன் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது சம்டைம்ஸ் இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு கேட்பாங்க, டயாவா பேராவான்னு கேட்பாங்க. புரியுதா? இதில்
இது வந்து டயா இப்போ நான் போடுறது கம்பேரிசனுக்காக நான் இங்கே போடுறேன் சரியா. இப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் வந்து என்ன ஆகுதுன்னா டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து ரிப்பிள் ஆக போகுது. இன்சைடில் உங்களுக்கு என்னவா இருக்குது ஃபீல்டு லைன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், வீக்காக இருக்கும். புரியுதா? இது எது டயாவுக்கு. புரியுதா? இதான் என்னது டயமேக்னெட்டில். பட் பாராவில் என்ன நடக்கும்னா இன்சைடில் தான் உங்களுக்கு ஃபீல்டு லைன்ஸு அதிகமாக என்ட்ரு ஆகும். தெரியுதா? பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இதில் இன்சைடில் தான் உங்களுக்கு என்ன ஆகுது ஃபீல்டு லைன்ஸ் வந்து நிறைய என்ட்ரு ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்சைடில் கம்மியாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ரிப்பிள் ஆகும் அதிகமாக. இதில் இன்சைடில் அதிகமாக பாஸ் ஆகும், இதில் இன்சைடில் அதிகமாக பாஸ் ஆகாமல் ரிப்பிள் ஆக ஆரம்பிக்கும். சொல்கிறது புரியுதா? இதுதான் டயாமேக்னெட்டிக் நேச்சர், இது பாராமேக்னெட்டிக் நேச்சர். ஸோ த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் possess permanent magnetic dipole moment there one. ஓகேவா? பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். டயாவில் பர்மனன்ட் இருக்காது, பட் இதில் பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். when a magnetic field is applied the individual atomic dipole moments align in the same direction. ஸோ அதில் இருக்கிற அந்த ரேண்டம் டைரக்ஷனில் இருந்த அந்த எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த என்ன ஆகும் உங்களுக்கு ஆல் டைபோல் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஒன்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம். புரியுதா? அண்டு நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு ஃபீல்டு அண்ட் ஹென்ஸ் அட்ராக்ஷன். இதில் வந்து என்ன நடக்கும்? அட்ராக்ஷன். டயாவில் என்ன நடந்தது? ரிப்பல்ஷன். இதில் வந்து உங்களுக்கு அட்ராக்ஷன். அதுக்கப்புறம் சம் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், சோடியம், கால்சியம், குரோமியம், லித்தியம், மெக்னீசியம், ஆக்சிஜன் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், காப்பர் குளோரைடு, அப்புறம் பிளாட்டினம், டங்ஸ்டன், நியோபியம். ஓகே. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் இந்த எலிமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபெரோமேக்னட்டிசம். Ferromagnetic substances are those which gets strongly magnetized. ஓகே, இந்த வேர்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்டு. இதில் என்ன பார்த்தோம்? பாராவில் வீக் மேக்னடைஸ்டு, வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா? பாராவுக்கும் ஃபெரோவுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ் இங்கே யூஸ் பண்ணுற அந்த அடிஷ்னல் வேர்டு, அதாவது அதனுடைய ப்ராப்பர்ட்டி, ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்ட் when placed on external magnetic field. ஸோ பாராவுக்கும் ஃபெரோவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த ஸ்ட்ராங் அந்த இன்டென்சிட்டி தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். புரியுதா? அதுவும் உங்களுக்கு சசப்டபிலிட்டி வந்து பாசிட்டிவில் தான் இருக்கும், இதுலேயும் பாசிட்டிவில் தான் இருக்கும். பட் அதனோட வேல்யூ ஸ்மால், சசப்டபிள் வேல்யூ இதில் பாராவில். ஃபெரோவில் வந்து லார்ஜாக இருக்கும். அது வீக்லி மேக்னடைஸ்டு, இது வந்து ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஹேவ் ஸ்ட்ராங் டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுவும் எங்கிறது தான் மூவ் ஆகும்? வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் மூவ் ஆகும். புரியுதா? டயா மட்டும்தான் உங்களுக்கு என்னது ஸ்ட்ராங் டு வீக். பாராவும் ஃபெரோவும் என்னது வீக் டு ஸ்ட்ராங். புரியுதா? ஸோ தே கெட் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டு மேக்னெட். சசப்டிவிட்டி வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வெரி லார்ஜ் அண்ட் பாசிட்டிவ். ஃபெரோமேக்னெட்டிக் வேல்யூ வெரி வெரி கிரேட்டர் தென் 1. இதெல்லாம் அந்த டேப்லேஷன் நம்ம பார்த்துட்டோம். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் 1 அண்ட் லார்ஜ், அதுவும் பார்த்தது தான். When a ferromagnetic material placed in an external field, the field lines get highly concentrated inside the material and the field inside enhanced. ஆக்சுவலாக பாராவுக்குமே என்னது அந்த மெட்டீரியலுக்கு இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக பாஸ் ஆச்சு. ஃபெரோவில் அதை விட அதிகமாக பாஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இந்த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இன்சைட் த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து வெரி வெரி லார்ஜ். ஓகேவா? பாராவோட இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். See here, அதுதான். புரியுதா? பாராவோட ஃபெரோவுக்கு என்ன ஆகும்? இந்த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் ஜாஸ்தியாக வந்து கான்சன்ட்ரேட் ஆகும் இன்சைடில். ஓகே, ரைட். த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் ஆர் ions or molecules in ferromagnetic material possess dipole moment. இதில் dipole moment இருக்கும், permanent dipole moment like a paramagnetic இருந்த மாதிரி. ஓகே, when a magnetic field is applied the individual atomic dipole moments align in the same direction and net magnetic moment in the direction of applied field and hence attraction. அங்கே நம்ம என்ன பாராவில் பார்த்தோமோ அதே தான் இங்கே என்னது அட்ராக்ஷன் தான் நடக்குது. ஓகேவா? த ஃபெரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஓகே, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபெரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து
டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் டெம்பரேச்சரை ஜாஸ்தி பண்ணிங்கன்னா டெம்பரேச்சரை ஹையாக கொடுக்க என்ன ஆகும்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வீக் ஆகிட்டே வரும். ஸோ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அது என்னவா மாறிடும்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறிடும். சொல்கிறது புரியுதா? ஸோ இது வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட். அட் ஹை இனஃப் டெம்பரேச்சர் எ ஃபெரோமேக்னெட் பிகம்ஸ் பேராமேக்னெட். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே போகிறீங்களோ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பேரா ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அந்த மெட்டீரியலுக்கு இருக்கும். அந்த டெம்பரேச்சர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா இது என்னவா மாறிடும், அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து வீக் ஆகிட்டே வரும். வீக் ஆகிட்டே வர உங்களுக்கு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது என்ன ஆகிடும், இட் ஆக்ட் அஸ் ஏ பேராமேக்னெட், வீக் மேக்னெட்டாக மாறிடும். புரியுதா? ரைட். சம் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா அயன், கோபால்ட், நிக்கல், கெடோலினியம், அதுக்கப்புறம் Fe2O3. இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, ரைட். ஹார்ட் ஃபெரோமேக்னெட்ஸ் அண்ட் சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்ஸ். The ferromagnetic materials in which magnetization persists even when the external field is removed are called hard magnetic materials. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து மேக்னடைசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அது உடனே என்ன ஆகாது, ஜீரோ ஆகாது. அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகாது, உங்களுக்கு ஜீரோ ஆகாமல் ஸ்டில் அதனால அதில் உங்களுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹார்ட் ஃபெரோமேக்னெட். அந்த வேர்டு தாங்க சொல்லியிருக்காங்க, வென் த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் ரிமூவ்டு. புரியுதா உங்களுக்கு? ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன வரும், ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்ஸ். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அதில் இருக்கும். மேக்னடைசேஷன் பர்சிஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த வேர்டு. தெரியுதா? மேக்னடைசேஷன் பர்சிஸ்ட். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் விச் மேக்னடைசேஷன் பர்சிஸ்ட் இருக்கும் ஈவன் when the external field is removed are called hard magnetic materials or hard ferromagnets. Okay, such materials are used to make permanent magnets. Permanent magnets நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா இல்லை நம்ம கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மேக்னெட் யூஸ் பண்ணுவோம், ஹார்ட் மேக்னெட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அல்னிகோனா அலாய் ஆஃப் அயன், அலுமினியம், நிக்கல், கோபால்ட் அண்டு காப்பர் இந்த காம்போசிஷனில் ப்ரிப்பேர் பண்ணுறது. புரியுதா? அதுக்கப்புறம் லோட்ஸ்டோன், இதுவும் அதுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இன் விச் த மேக்னடைசேஷன் டிஸ்அப்பியர்ஸ் and the removal of external field are called soft ferromagnetic materials. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அயன். புரியுதா? இதில் ஆக்சுவலாக ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன இருக்கும், மேக்னடைசேஷன் பர்சிஸ்டாக இருக்கும். அதான் என்னது, ஹார்ட் ஃபெரோமேக்னெட். ஆனால் இதில் உங்களுக்கு சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மேக்னடைசேஷன் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ஸோ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் என்னது உங்களுக்கு சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்ஸ். புரியுதா? அதுக்கு எக்ஸாம்பிள் தாங்க என்னது, சாஃப்ட் அயன். புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக இந்த சாப்டர் நமக்கு இருக்கிற டோட்டலாக இருக்கிற அந்த கான்செப்ட். ஸோ இந்த சாப்டரில் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரா ஃபெரோ, அதனுடைய சசப்டபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இதை பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் கொடுத்தேன் இல்லையா, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கான அந்த சசப்டபிலிட்டி, அதுக்கு உள்ள ரிலேஷனு, அதுக்கப்புறம் சொலினாய்டு கேஸில் அந்த ஃபீல்டு இன்டென்சிட்டி H = Ni, இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன ஃபார்முலாஸ், அப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் கொஞ்சம் இருக்கும். மீதி எல்லாமே தியரி தான். அதை பேஸ் பண்ணி தான் இதில் கொஷின்ஸ் இருக்கும். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்டு ஸ்மால் சாப்டர். இப்போ நான் என்ன சொன்னனோ நீங்கள் அதை ஒரு தடவை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கே எல்லா கொஷினும் புரியுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எலிமினேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தேரின்றதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி சிம்பிள் கொஷின்ஸாக தான் அதில் இருக்க முடியும். புரியுதா? ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.